பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 27:6 யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இப்பொழுதே வந்திருக்கிறது. நீங்கள் வேர்பற்றுவீர்கள். இதுவரைக்கும் வேர்பற்ற முடியாமல் இருந்த உங்க வாழ்க்கையில இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை வேர்பற்ற வைக்கிறார். வேர்பற்றுகிற அனுபவம் என்பது ஜெபிக்கிற அனுபவம், தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம், ஜெபத்தில் தரித்து நிற்கிற ஒரு எல்லை, ஒரு அனுபவம் தான் வேர்பற்றுகிற நிலை. இதுவரைக்கும் ஜெபிக்க முடியாதபடிக்கு இருந்த எல்லா போராட்டங்களும் இப்பொழுதே உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். பாருங்க, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியின் இடத்தில் ஒரு ஏழை விதவை அடிக்கடி போய் அவளுக்கு நியாயம் கேட்டுக்கொண்டே இருக்கு. ஆனால் வெகு நாளாய் அவனுக்கு நியாயம் செய்ய மனதில்லாதவன். ஆனால் ஒரு நாள் அவன் யோசித்தார், ஐயோ, இந்த விதவை எப்பொழுதும் என்னை அலட்டிக் கொண்டே இருக்கிறாளே, எப்படியாவது இவளுக்கு நியாயம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அநீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இந்த நாளில் இதுவரைக்கும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நெம்பனாலா பதில் இல்லாமல் நீங்கள் ஏன் எனக்கு ஆண்டவர் பதில் தள்ளவில்லை என்று ஆண்டவர் மேல் சங்கடத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு நியாயம் செய்கிற நாள். இந்த நாள் நீங்கள் வேர்பற்றுகிற நாள். இஸ்ரவேல் பூக்கிற நிலை அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நிலை. இதுவரைக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் இந்த நாளில் உங்க வாழ்க்கையை தேடி வரப்போகிறது. உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அஸ்திவாரமிடப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இந்த நாளில் மாறுகிறது. ஒரு செடி அல்லது ஒரு மரம், அது எந்த அளவுக்கு வேர்பற்றுகிறதோ அந்த அளவுக்கு அது பசுமையாய் வளரும். இரண்டாவது, எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் அது ஒன்றுமே அசையாமல் நிலைத்து நிற்கும். நீங்கள் ஜெபத்தில் இந்த நாளில் வேரூன்ற போகிறீர்கள். விசுவாசத்தில் கர்த்தர் வேரூன்ற செய்ய போகிறார். விசுவாச ஜெபத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை வேரூன்ற செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேல் பூக்கிற நிலை அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நிலை. இதுவரைக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. அநேகருக்கு நீங்க கடன் கொடுக்க போறீங்க. நீங்க நினைக்கிறீங்க, நானா கடன் கொடுக்க போறேன், நானே கடன் பிரச்சனையில இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் இந்த நாளோடு கூட மாறுகிறது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 28:12 படி இந்த நாள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் நீக்கப்பட்டு நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு, அநேகருக்கு உதவி செய்கிற அளவிற்கு, அநேகருக்கு நன்மை செய்கிற அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். நாகா 2:19 படி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் மகனே, நீ காண்பாய் மகனே, பயப்படாத. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இந்த நாள் முதற்கண்டு தொடர்ந்து வருகிறதை பார்ப்பீர்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்று முதல் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வராத பணம் உன்னை தேடி வரும். பூத்து காய்த்து கனி கொடுக்கிற எல்லைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர போகிறார். உலகம் முழுவதுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். அநேகருக்கு உதவிக்கரமாய் நீங்க நிறுத்த போகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதித்து நடத்த போகிறார். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. நீங்க வேறுபட்டு போறீங்க. நீங்க பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுக்க போறீங்க. உலகத்துக்கே நீங்க ஆசீர்வாதமாய் மாறப்போறீங்க. God bless you. ஆமென்.